டிபிவி டிவோஷனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் மதுரைக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றியும் அம்பாள் மற்றும் மூலவரோட சிறப்புகள் பற்றியும் ஸ்தல அர்ச்சகர் ஸ்ரீ தர்மராஜ சிவாச்சாரியார் அவர்களுக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஸ்தல வரலாறு பற்றியும் அந்த சிறப்புகள் பற்றியும் சொல்லுங்கள். நல்லதுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். துவாதசாம்ச க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய மதுரை எம்பதி, பூலோக கைலாசம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய மதுரை எம்பதி, பூவுலகத்திலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய மதுரை எம்பதி, வாழ்ந்தாலே முக்தி தரக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய மதுரை எம்பதி. இந்த மிகப்பெரிய சிறப்பான இந்த மதுரை பதியிலிருந்து சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு ராணி சாஹிபா டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்களுடைய சீரிய நிர்வாகத்துக்குட்பட்ட மதுரை அருள் தரும் இம்மையிலும் நன்மை தருவார் மத்தியபதி நாயகி திருக்கோயிலிலிருந்து ஸ்தலத்தினுடைய அர்ச்சகர் தர்மராஜ சிவம் பேசுகிறேன். பிபிவி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு வாழ்நாளில் மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்வாக நீங்கள் எல்லாம் நினைவு கொள்ளத்தக்க வகையிலே அமைந்திருக்கும். பொதுவாக ஸ்தலத்தினுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அந்த ஊரினுடைய மாண்பு, அந்த கோயிலினுடைய தொன்மை, அந்த கோயிலினுடைய சிறப்பு மற்றும் அந்த கோயிலினுடைய பக்தி வழிபாட்டுக்கான முறைமைகளை சொல்லி நிறைவு செய்வதுதான் வழக்கம். அதே தான் நானும் செய்ய இருக்கிறேன். இந்த மதுரை எம்பதியிலே தென்மேற்கு பகுதியிலே மீனாட்சி அம்மன் திருக்கோயிலிலிருந்து தென்மேற்கு பகுதியிலே பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்தலங்களிலே பிருத்திவிக்கு உரிய மண்ணிற்குரிய ஸ்தலமாக இந்த திருத்தலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்பு, தேயு, வாயு, பிருத்திவி, ஆகாசம் என்று சொல்வார்கள். அப்பு என்று சொன்னால் நீர், பிருத்திவி என்று சொன்னால் மண். இந்த மண்ணும் நீரும் இந்த பூ உலகத்திற்கு மிகவும் முக்கியமான, அதே போல்தான் வாயுவும் மற்றும் ஆகாயமும் நெருப்பும் என்று சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த பிருத்திவி ஸ்தலமாகிய இந்த திருத்தலத்திலே அங்காரக ஆதிபத்தியம் என்று சொல்வார். பிருத்திவினா மண்ணு, மண்ணுக்குரியவர் பூமி, பூமிக்குரியவர் செவ்வாய் அப்படின்னு அங்காரகனுடைய ஆதிபத்தியமாக சொல்வார்கள். மேஷ ராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள், மேஷ லக்னத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் திசையிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் விருச்சிக ராசியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள், விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் திசையில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் செவ்வாய் திசை எனக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லத்தக்கவர்கள் அத்துணை பேர்களும் வந்து அவசியம் வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலம் இந்த அங்காரக பிரீத்தி பாவ தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகிய அருள் தரும் இம்மையிலும் நன்மை தருவார் மத்தியபதியுடன் ஆகிய ஆலயம். இவ்வாலயமானது மிகவும் தொன்மையான ஆலயம் என்று வரலாற்றியலாளர்கள் சொல்கிறார்கள். மதுரைக்கு அருகிலே ஆதவூரர் என்று சொல்லக்கூடிய திருவாதவூரர் மாணிக்கவாசர் அவதாரம் செய்த திருத்தலத்திலேயே கபிலர் என்கின்ற ஒரு மகானும் அவதாரம் செய்திருக்கிறார். அவர் கல்லாடம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே தன்னுடைய பாடல்கள் வாயிலாக இத்திருக்கோயிலின் மாண்புகளை நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் எழுதிய காலம் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்னாடி. அவர் எழுதும் பொழுதே இங்கு ஆலயம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சான்று அவர் எழுதிய பாடல்கள் தான். அவர் வாழ்ந்த காலம் 2000 வருடம். ஸோ இந்த கோயில் 2000 வருட காலம் பழமையான கோயில் என்று நாம் அறிய முடிகிறது. மேலும் பிற்காலங்களிலே இந்த ஆலயத்தினுடைய சிதிலங்களுக்கு பிந்தைய காலங்கள் மற்றும் அதனை கட்டு உருவாக்கப்பட்ட காலங்கள் என்று மிக சமீபமாக ஒரு 200 வருடம், 300 வருடம், 400 வருடம் சொல்லத்தக்க வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு ராணி சாஹிபா டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் நிர்வாக அரங்காவலராக இருந்து ராணி சாஹிபா அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய கோயில்களிலே இதுவும் ஒன்று. இந்த திருக்கோயில் சிவாலயம். இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திசை மேற்கு பார்த்த திசை. இத்திருக்கோயிலுடைய அம்பிகை தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இத்திருக்கோயிலானது ஏறக்குறைய 2.5 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில். இத்திருக்கோயிலானது சைவ ஆகமங்கள் என்று சொல்வார்கள். 5/23 ஆகமங்கள் என்று திருமூலர் சொல்லியிருக்கார். அந்த ஆகமங்களிலே காரண ஆகமம் அப்படிங்கிற ஆகமத்தின் அடிப்படையில் இத்திருக்கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் யோகஜம் சிந்தம் காமிகம் அஜிதம் ததா என்றெல்லாம் சொல்வார்கள். அது பாடல் வடிகள் உண்டு. அதில் மிக முக்கியமான ஆகமம் இந்த காரண ஆகமம். 28 ஆகமுமே மிக முக்கியமானதான். அதில் பிரயோசித்தி இருக்கக்கூடிய ஆகமங்கள் இந்த காரண ஆகமத்தை அடிப்படையாக வைத்து இந்த கோயிலை அமைத்திருக்கிறார்கள். ஒரு ஆகம அடிப்படையிலான கோயிலில் இருக்க வேண்டிய முதல் விஷயம் துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம். இந்த கொடிமரமானது திருக்கோயிலிலே முதலில் அமைக்கப்பட்டு அதற்கு பலிபீடம், அதற்குரிய அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய நந்தியம்பெருமான், அஸ்திரமூர்த்தி என்று சீபலி நாயகர் என்று சொல்வார்கள், அஸ்திர தேவர், அதாவது நம்ம சூலாயுதம் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவர் ஒரு தேவர். சக்கரத்தாழ்வார் என்று சொல்வார், சக்கரம் ஒரு தேவர். அது தேவரைத்தான் அவர் கையில் சக்கர ஆயுதமாக பெருமாள் வச்சிருக்கார். அதே மாதிரி சிவபெருமான் தன்னுடைய ஆயுதமாக சூலாயுதத்தை வைத்திருக்கார். அவர் ஒரு தேவர், அஸ்திர தேவர் என்று அழைக்கப்படக்கூடிய தேவர். அவருடைய அமைப்போட
உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம், அதாவது நீங்கள் உள்ளே நுழைஞ்சீங்கன்னா மொத்த கோயில் வந்து மேற்கு பார்க்க இருக்கக்கூடிய கோயிலை கிழக்க பார்க்க நுழையிறீங்க. முதலிலே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சித்தி தரக்கூடிய விநாயகர், சித்தி விநாயகர் சகல சித்திகளையும் தந்து அவரை வலம் வந்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக பக்கத்திலே இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வலம் வந்து அவரை தரிசித்து விட்டு நேராக உள்ளே கொடிமரத்தை ஒரு பிரதட்சணம், ஒரு சுத்தி ஒரு முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே நம்ம செல்ல வேண்டியது ஒரு ஆலயத்தினுடைய எப்படி ஆலயத்துக்குள்ளே போய் இறைவனை தரிசனம் என்பதற்கான முதல் படி இது. அதுக்கப்புறம் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே நேராக எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தருவார். அவருக்கு பின்னாடியே மீனாட்சியும் சொக்கநாதரும் அமர்ந்த கோலத்திலே மேற்க பார்க்க இருப்பாங்க. சிவலிங்க பெருமான் நீங்கள் பார்க்குறதும் மேற்க பார்க்க தான் இருப்பாங்க. என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா ஆலயங்கள்லையுமே சிவலிங்கத்தினுடைய கோமுகி என்று சொல்வார்கள், இல்லைன்னா ஆவுடைன்னு சொல்லுவாங்க. ஆவுடைன்னா அந்த ஜலம் விழற பகுதி. சுவாமிக்கு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா தண்ணீரானது ஒரு பக்கம் போய் விழும். அதுக்கு வந்து ஒரு அந்த லிங்கத்தினுடைய ஆவடையில் ஒரு பாதை மாதிரி அப்படி ஒரு வைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆவடையானது நீங்கள் பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எல்லா ஆலயத்திலையுமே வலது பக்கம் தான் இருக்கும். அந்த ஆவடை வலதுபுறம் இருக்கும். இங்கே மட்டும் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இடது பக்கம். நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பக்தர் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணது, உங்களுக்கு இடதுபுறம் அந்த கோமுகி அந்த லிங்க திருமேனியினுடைய அந்த ஆவடை என்கிற பகுதியானது இருக்கும். இந்த ஆவடையினுடைய அமைப்பு ஏன் அப்படி இருக்குன்னா, சிவபெருமான் நல்லூரிலே நகராலயம் அமைத்து நாட்டமுடல் லிங்கம் பிரதிஷ்டை செய்து நாளும் பூஜித்த சிவமே வரம் தரும் இம்மையிலும் நன்மை தருவார் மாதேவன் தம்பிரானே மனமுருக உணதடிகள் வணங்குகின்றோம் மண்ணு சித்திகள் அருள்கவேன்னு பதஞ்சலி முனிவர் பாடியிருக்கார். கல்லாடம் இயற்றிய கபிலர் பாடியதை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பதஞ்சலி முனிவர் 64 திருவிளையாடல்களை எழுதியிருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் சுவாமியால் பாடியிருக்கார். அப்படி அவர் பாடிய பாடல் தான் அது. நல்லூர் அப்படிங்கிற ஊர், அவர் காலத்தில் இந்த ஊருக்கு பேர் நல்லூர் நகர். அங்கே ஒரு சிட்டியை ஃபார்ம் பண்ணுறார், நகரத்தை அமைக்கிறார், ஆலயம் அதுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டுறார். அதுதான் கோயில் வந்து அந்த கோயில் தான் அந்த நல்லூருங்கிற ஊருக்கு மத்திய பகுதின்னு அறிவிக்கிறார். மதுரை இன்னொன்று சொல்லுவாங்க, கடம்பவன காடுகளால் சூழப்பட்ட மாமதுரை அப்படின்பாங்க. கடம்பவன காடு. அதனால தான் சொக்கநாதருக்கு கடம்பவனேஸ்வரர்னு ஒரு திருநாமம் உண்டு. சொக்கநாத பெருமானுக்கு சோமசுந்தர சுவாமிக்கு வந்து கடம்பவன காடுகளிலே நடுவிலே அந்த கோயில் அமைந்திருந்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த மாதிரி தான் இந்த கடம்பவனமாக இருந்திருக்கக்கூடிய இந்த மதுரை எம்பதியிலே நல்லூர் அப்படிங்கிற இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கோயிலை எழுப்பி அந்த கோயிலுக்குள்ளே கருவறையை அமைத்து அந்த கருவறைக்குள்ள லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்தை சிவபெருமானே பூஜை செய்யும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்கிறார். சிவபெருமான் ஏன் சிவனை பூஜை பண்ணுறார்? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் உங்கள் தலையில் பூவை போட்டுட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களையே பூஜை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி தான் ஸ்வயம் சித்திமாங்க. ஆத்ம தத்வாயசதா வித்யா தத்வாயசதா என்று சொல்வார்கள். நம்ம வந்து அறிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ் உலக வாழ்க்கை, கரண்ட் லைஃப், வரக்கூடிய ஃபியூச்சர் லைஃப், எதிர்கால வாழ்க்கை. கடந்த கால வாழ்க்கை வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் நாம் நிச்சயமாக நம்ம லைவாக என்ஜாய் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண போகிறோம். நிகழ்காலத்தை இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம், எதிர்காலத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த நிகழ்கால வாழ்க்கையானது சுபிக்ஷமாகவும் க்ஷேமமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடையவர் பூஜை அப்படிங்கிற சிவலிங்க திருமேனி வழிபாடு அப்படி 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன்னு சொல்கிறார் சுந்தர். 30 திருமேனி தீண்டுவார்க்கடியேன் அப்படிங்கிறார். என்ன திருமேனி? சிவபெருமானுடைய லிங்க திருமேனி. அதை பூஜிக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு நான் எப்பொழுதுமே தாசனாக இருப்பேன், அடிமையாக இருப்பேன்னு சுந்தர சுவாமிகள் சொல்கிறார். அது மாதிரி தான் சிவலிங்க திருமேனி வழிபாடுங்கிறது மிக மிக உன்னதமானது, அற்புதமானது, மிகவும் போற்றுதலுக்குரியது, மிகுந்த நற்பலன்களையெல்லாம் தரவல்லது. மிக முக்கியமாக பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னு சொல்லுவாங்க. இந்த பிறவி பெருங்கடலை நம்ம நீந்தி கடக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சிவலிங்க திருமேனி வழிபாடானது மிகவும் இன்றியமையாது. அந்த சிவலிங்க திருமேனியை வந்து எல்லோரும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே தானே ஒரு முன்னுதாரணமாக இருந்து மேற்கு பார்க்க தம்பதி சமேதராக சொக்கநாதரும் மீனாட்சியும் உட்கார்ந்துட்டு கையில் புஷ்பம் வச்சுட்டு சிவலிங்க திருமேனி அங்கே பிரதிஷ்டை பண்ணி அதற்கு உயிர் கொடுத்து தன்னைத்தானே பூஜை பண்ணக்கூடிய ஆலயம். அதான் இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான நுட்பமான ஒரு விசேஷம். இவ்வாலயத்தினுடைய சிவபெருமான் மேற்கு பார்க்க உருவ அமைப்போடு இருக்கிறதா மேற்கு பார்க்க இருக்கார். அந்த லிங்க திருமேனி எப்போதும் போல கிழக்க பார்க்க தான் இருக்கு. அவங்க பூஜை பண்ணுறதுக்கு வலது பக்கம் ஆவடை அமைப்போடு இருந்து அவங்க அதை பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. சதா சர்வகாலம் 36,000 தேவ வருஷங்களாக பூஜை பண்ணுறதாக சொல்கிறார்கள். இந்த ஏன் பூஜையை பண்ணுறார்? ஒரு காரணம், நான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த ஆலயத்தில் நான் எழுப்பி இதே மாதிரி நீங்களும் சிவலிங்க திருவேழி வழிபாடை செய்து இந்த பிறவியை நீந்தி கடந்து விடுங்கள் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்று.